ஜி, உங்கள பத்தின நிறைய நீங்க குடுத்த பயிற்சி முறைகள் எல்லாமே ரொம்பவும் பலன் அளிக்கிற வகையில நிறைய இருக்கு. அதுல வந்து நீங்க யாரு, என்ன அப்படிங்கிற கேள்விகள் வந்து மக்கள் மனசுல நிறைய இருக்கு. அதை பத்திய ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்றோம். முதல்ல இந்த பகுத்தர் அப்படின்னா என்ன ஜி? அத கொஞ்சம் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பகுத்தர் அப்படின்னா பகுத்து உணர்ந்தவர். ஓகே. பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், பகுத்து உணர்ந்த ஒரு தன்மை, பகுத்து உணர்ந்த ஒரு தன்மைக்கு சொந்தமான ஒரு சுயம், ஒரு மனிதர். ஒரு மனிதர், தட் இஸ் பகுத்தர். எஸ். எதை பகுத்தாரு அப்படி அடுத்த கேள்வி. ஓகே, நான் சொல்லிடுறேன். எதை பகுத்தாருன்னா, மனிதன் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தோட உச்சபட்ச படைப்பாக இருக்கும் பொழுது, இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அதோட அங்கங்கள் என்ன, அதோட பகுதி என்ன அப்படிங்கிறத பகுத்து வகுந்து உணர்ந்த ஒரு தன்மைக்கு சொந்தக்காரர் தான் பகுத்தர். ஆக்சுவலா என்னுடைய முழு பெயர் என்னன்னா எஸ் சந்திரசேகரன். ஓகே. ஆமாங்க. என்னுடைய படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா போஸ்ட் கிராஜுவேட், ஒரு MBA. ஓகே. என்னுடைய அனுபவ பகிர்வுகள் வந்து மக்களுக்கு பயன்படுற அந்த தளத்துல மக்களால் கொடுக்கப்பட்ட பேர் தான் இது. ஓகே, ரைட். ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த உணர்தல் பத்தி, இந்த பிரபஞ்ச புரிதல் பத்தியும், முக்கியமா வந்து இந்த சுயமறிதல், சுயம்னா என்ன, நீ யாரு, நம்முடைய மூலம் என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இன்னும் மக்களுக்கு நிறைய கேள்வி என்ன இருக்குன்னா, இது எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க? குறிப்பா சொல்ல போனா உங்களுக்கு யாராவது கத்து கொடுத்தாங்களா? ஒரு குருவா யார் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. என்னைய பொறுத்தவரையில ஆப்ஜெக்ட் எல்லாமே குரு தாங்க. ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா ஆப்ஜெக்ட்டும் குரு. ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வர்றாங்க. ஓகே. ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வர்றாங்க. ஓகே. அந்த செய்தியை வந்துட்டு அவங்கள சொல்ல விடுறது இல்லை. அவ்வளவுதான். அந்த செய்தியை அவங்கள சொல்ல விடுறது. அப்படின்னா என்னன்னா, நம்ம மேலோட்டமா எடுத்துக்கிறோம், அவங்கள ஊடுருவி பார்க்கறது இல்லை. அவ்வளவுதான். இப்ப மக்கள் எல்லாம் இந்த வெளித்தோற்றத்தை, எந்த வெளித்தோற்றம் உங்களை ஊடுருவி பார்க்க வச்சது, எந்த வெளித்தோற்றம் உங்களை ஊடுருவி பயணம் செய்ய வச்சது, எந்த வெளித்தோற்றம் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி கொடுத்ததுன்னு மக்கள் எல்லாம் இந்த வெளித்தோற்றத்தை குருவா அறிவிங்க அறிவிங்கிறாங்க. ஓகே. அதெல்லாம் இந்த கேள்வி வந்திருக்கு. ஆமா, வெளித்தோட்டத்துல என்னங்க இருக்குது? அப்படி பார்த்தா நீங்களும் எனக்கு ஒரு குருதான். ஓகே. நீங்களும் குருதான், இருக்கிறது எல்லாமே குருதான். ஆனா உள்ள பார்க்கணும், வெளியே அல்ல, புற தோற்றத்துல அல்ல. அப்ப யூனிவர்ஸ்ங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் தான் எனக்கு குருவா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இப்ப எப்படி இருக்குதுன்னா, ரெண்டு பேரும் சமநிலையில, ரெண்டு பேரும் ஒண்ணுவோட ஒன்னாக, ரெண்டு பேரும் ஒண்ணுமில்லாத தன்மையோட தன்மையாக இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு சந்திரசேகரனா ஒரு லைஃப் வந்து இருந்திருக்கிறீங்க. எந்த விஷயம் வந்து இந்த ஒரு உணர்தலை நோக்கி உங்களை தள்ளுச்சு? எந்த விஷயம்னா, வேலைக்காரன் என்னைய வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க ஜி. என்னுடைய மனம் உடல்கிற வேலைக்காரன் முழுசா, என்னோட மனம் உடல்கிற வேலைக்காரன் பாருங்க, என்னோடனா சுயம், சுயம். என்னோட வேலைக்காரனாகிய உடலும் மனமும் என்னைய முழுக்க ஆக்கிரமிச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே. வலி தாங்க முடியல, அவ்வளவு அடி, வேதனை, பிரச்சனைகள். எப்படி பிரச்சனைகள்? அதான் பிரச்சனைகள்னா அவ்வளோ பிரச்சனைகள். சரிங்க ஜி. அதான் நான் சுதாரிக்கிறேன். ஏன், என்ன காரணம் அப்படின்னு சுதாரிக்கும் பொழுதுதான் நான் வந்துட்டு வேலைக்காரங்கிட்ட சரண்டர் ஆகி அவன் சொல்றத கேட்டுட்டு இருந்திருக்கேன். ஓகே. அதாவது இந்த மனம் சொல்றத கேட்டு நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள் உருவாயிருச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அப்புறம்
சரிங்க. நான் முதலாளி ஆயிட்டேன். ஓகே. அவனுக்கு அடி செம்ம அடி விழுந்துட்டு இருக்குது. அப்படின்னா சொன்ன பேச்ச கேட்டு கரெக்டா என்ன 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 எதுக்கு எதுக்கு அமைதியா உட்காரு, அமைதியா சொன்னா செய். உன்னை யாரும் எந்த ஒரு அழுத்தமும் எதுவும் கொடுக்கல, அமைதியா இரு. நான் தானே பாஸ், நான் சொல்றதும் நீ கேட்கணும். எஸ், குட், அக்செப்ட். நீ வேலைக்காரனுக்கு பாசா, வேலைக்காரன் உனக்கு பாசா, இவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்ப நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் தான் வந்து இந்த ஒரு உணர்தலுக்கு உங்களை தூண்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமா நிச்சயமா. அதாவது இருட்ட சந்திக்காத ஒருத்தனால வெளிச்சத்தை உணரவே முடியாது. ஓகே. இருட்டோட டெப்த ஆழத்தை உணராத ஒருத்தனால வெளிச்சத்தோட மகிமைய உணரவே முடியாது. ஓகே. ஜஸ்ட் இருட்டு வெளிச்சம் இந்த ரெண்டு மட்டும் தான் தெரியுமே தவிர அதோடைய சிறப்புகள் மகிமைகள் எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல வரீங்க? இல்லைங்க. சரிங்க. பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, பிரச்சனையால நீங்க அடிப்பட்டு துவண்டு நொந்து நூலாகி விரக்தி ஆகி அந்த உச்சத்துக்கு போய் இருந்தாதான் பிரச்சனை இல்லாத இடத்த அட அட அடன்னு கொண்டாட முடியும். ஓகே. என்னடா ஒண்ணுமே தெரியல, எங்கடா இருக்கிறோம், மேடு தெரியல, ஒரு பள்ளம் தெரியல, ஒரு முள்ளு தெரியல, ஒரு கல்லு தெரியல, அங்கங்க இடிச்சுக்கிட்டு விழுவுறோம், ரத்தம் வருது, அந்த ரத்தம் என்ன கலர் கூட தெரியல, நான் யாரு எப்படி இருக்கேன்னு தெரியல அப்படின்னு வேதனையா இருட்டா கிடக்கிறப்ப ஒரே ஒரு சரக்குன்னு கொடுத்தனா எப்படி இருக்கு அவருக்கு? ஐயோ என்னங்க இது அப்படிம்பாங்கல்ல, அதான் சொல்ல. அப்ப நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தா அவங்க எல்லாமே ஒரு லக்கி அப்படின்னு நீங்க ஒரு முறை சொல்லியிருக்கீங்க. அதுதாங்க லெசன். அதாவது மனம் படைக்கப்பட்டதே உன்னை தோல்வியடைய செய்யத்தான் நான் சொல்லியிருக்கேன். அதான் அந்த வழி தெரிஞ்சாதான் அதை அனுபவிக்க முடியும். எஸ். ஓகே ரைட்ஜி. அப்ப இந்த நீங்க அந்த உணர்தல் இல்லாட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த அந்த நொடி நீங்க எப்படி உணர்ந்தீங்க? என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எங்களுக்கு புரியக்கூடிய வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல. வேலைக்காரன் நல்லா ஓய்வு எடுக்கிறாங்க. என்னை விட்டுட்டான் வேலைக்காரன், என்னை விட்டுட்டான். வேலைக்காரன் என்னை விட்டுட்டான், எனக்கு லீவு கொடுத்துட்டான். இந்த சுயத்துக்கு கொஞ்சம் நேரம் லீவு கொடுத்தா பாருங்க. அந்த நேரம் எப்படி இருந்ததுன்னா அத வார்த்தையாலே எழுத முடியாத அளவுக்கு இருக்குங்க. அவ்வளவு எக்டசி. அந்த தன்மைங்கிறது எல்லாவாவும் இருக்கிற ஒரு தன்மை உணர முடியுது, அந்த இடத்துக்கு போக முடியுது. அதுதான் நானுங்கிறத சொல்றதுக்கு கூட நான் இல்லைங்க. அப்படி பாருங்க, அது ஒரு தன்மை, அவ்வளவுதான். ஒரு தன்மையோட என்ன சொல்றாங்க, ஊடுருவணும், அதையா மாறுறோம், கலக்கிறோம், அதுவா மாறுறோம். அப்படி அந்த மாதிரி என்டையர்ங்கிற அந்த ஃபீல் வருங்க. அப்படி வரும் ஒரு ஃபீல். அதுல அப்ப என்னடா நடந்துச்சுன்னா 100% அவன் ரிலாக்ஸேஷன்ல இருக்கான். உங்களுடைய வேலைக்காரன். ஆமா, என்னை விட்டுட்டான். அந்த தன்மை வந்துட்டு ரிமார்க்கபிள். அது வந்துட்டு அதான் அந்த தன்மையை வந்துட்டு வெளிச்சத்தை 99 வருடம் இருட்டுல இருந்த ஒருத்தன் ஒரு செகண்ட் வெளிச்சத்தை பார்த்தா அதை மறப்பானா? மறப்பானா சொல்லுங்க? மறக்கவே முடியாது. அதல்லடா உலகம். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இவனுடைய அத்தனையும் பியூர் அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்த செகண்ட் பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். இதுக்கு காரணம் இந்த தன்மைக்கு யாரா, இந்த தன்மைக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரான்னு பார்த்தா அப்படியே மாறிடும். நம்ம பெர்செப்ஷன், பெர்சீவ்ஸ் எல்லாம் மாறிடும். காரணம் என்னன்னா தெரிஞ்சு போச்சு. ஓ, இவருதான் தலைவர் தான் நம்மள இவ்வளவுதான இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி ஓகே, நீ அமைதியா இரு, உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு, அமைதியா இரு. அமைதியா நான் சொல்றது மட்டும் கேளு, நீ ஒண்ணும் பெரிய
சாதனை எல்லாம் செஞ்சதெல்லாம் போதும், நீ பொறுமையா இப்போ நான் சொல்றதை மட்டும் செய்யிட்டு என்ன பண்றோம், டோட்டலாவே அந்த தன்மையில இருக்கிறதுனால வேலைக்காரர்கள் நம்மளுடைய ஆணைக்கிணங்க அவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் தட் இஸ் ரீபர்த். ரீபர்த் எப்படி? வாழும் பொழுது ரீபர்த். அந்த வாழும் பொழுது ரீபர்த் எப்படி இருக்குன்னா, ஓகே, மேக்சிமம் செலிப்ரேஷன்ல இருக்கும். மேக்சிமம் அப்படி வச்சுக்கோங்க. எஸ், ஆமா, அது அப்படியே கொண்டாடலாம். அப்ப அதுக்காக நம்ம மனித வாழ்க்கையை தவிர்த்துட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அவனை எப்ப தேவையோ கூப்பிட்டுக்கலாம், எப்ப தேவையோ அப்ப கூப்பிட்டுக்கலாம், என்ன வேலையோ அதை செஞ்சு. ஓகே. ஏன்னா நீங்க வந்துட்டு எஜமான் ஆயிடுறீங்க. எஸ், ஓகே ஜி. அப்ப அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்ப மக்களை பாக்குறீங்க இல்லையா, மனிதர்கள் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா, எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? என்னடா அது, பாவம் என்ன பண்ணுவாங்க அப்படிதான் தோணுச்சு. பாவம் நீ என்ன பண்ணுவ, பாவம் நீ என்ன பண்ண, இப்படியேதான் தெரியுது மக்களை பார்த்தா. இவங்க எல்லாம் என்ன பாவம் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், இவங்களுக்கு தெரியலையே என்ன பண்றது, தெரிஞ்சா செய்வாங்களா, இருட்டிலே இருக்காங்களே, வெளிச்சத்தை பார்த்தா இப்படி செய்வாங்களா, பாவம் தானே இவங்க, இப்படியேதான் பார்க்க தோணுது. பாவம் என்ன பண்ணுவேங்கிற பாக்குற பார்வையில நான் தொலைய மாட்டேன். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் விட்னஸா இருந்தான் பார்ப்பேன். அதுவும் டேட்டா தானு சொல்லுவாங்க. டேட்டாவா இருந்தா கூட விட்னஸிங்கா இருக்கிறப்ப அது வேற. என் சகோதரன் இப்படி கஷ்டப்படுறான், அவனுக்கு விஷயம் தெரியல, பாவம் இவன் என்ன பண்ணுவான், இந்த சமூக கட்டமைப்பு அப்படித்தானே இருக்குது, இவன் என்ன பண்ணுவான், இவன் எப்படி கிளின்ச்சிங் ஒட்டி கிடக்குறான், இவனை எப்படி பிரிச்சு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற முயற்சியில பாக்குறப்பதான் சரி நம்ம அனுபவ பகிர்வை ஒரு சின்ன சின்ன பயிற்சிகளா கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு ஆடியன்ஸ் தட் உணர்வாளர்கள் கேட்கிற பட்சத்துலதான் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நீங்க இந்த லெவலுக்கு மாறி இருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பழைய சந்திரசேகரனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு, எப்படி இருக்கு? பாவம் அவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், அவன் அப்படிதான் இருந்தாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப, நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்கிறப்ப இவரு பல உணர்வாளர்களும் பல சக பயணிகளும் பல நண்பர்களும் கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. ஒரு சில கமெண்ட் எல்லாம் கூட போடுறாங்க. என்கிட்ட பகிர்ந்திருக்கீங்க கூட நான் சொல்லுவேன். அது வந்துட்டு பிஃபோர் பகத்தர் அப்படின்னு, பகத்தருக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த சந்திரசேகரன் இருந்து அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க அப்படிதான் செய்வாங்க, அப்படிதான். ஆமா, அவங்க செய்யுங்க. ஏன்னா இப்படி எல்லாம் செஞ்சு, ஏன்னா அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அது அவங்க குழந்தை, கருத்து வந்து அவங்க குழந்தை. அந்த குழந்தை வந்துட்டு அனாதையா விட்டுட்டு போற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி டிஸ்டர்ப் பண்ண தெரியுமா? பகத்தர் எங்கேயாச்சும் நேர்ல சந்திச்சாங்கன்னா அவங்க சொல்லவே வேணாம், அதுவே டிஸ்டர்ப் பண்ண போய், ஏய் நீ அப்படி கமெண்ட் போட்டவன் தானே நீ, நீ பகத்தருக்கே போற, நீ அப்படி கமெண்ட் போட்டவன் தானே. நானும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அவரே அந்த மாறி குத்தும் அவரை. இப்ப இவ்வளவுதான் விஷயங்க. தண்டனை எல்லாம் வெளியில கிடையாதுங்க. உங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ல தண்டனை கிடைச்சிருங்க. அப்ப அறியாமையில தான் நான் செஞ்சேன் அப்ப சொல்லலாம், எனக்கு செஞ்சேன். அப்ப எப்ப தெரியல நான் செஞ்சேன்னு சொன்னியோ, உள்ள காம்ப்ரமைஸ் ஆகுறியோ, அப்பயே அந்த தப்பு வந்துட்டு என்ன ஆகுதுங்க, சரி செய்யப்படுது. அவ்வளவுதான். அப்ப வந்துட்டு பிஃபோர் பகுத்தர் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த தன்மை பகுத்தர் தன்மைக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்தவரு அப்படிதான் இருப்பாரு. பாவம் அவர் என்ன பண்ணுவாரு அவ்வளவுதான் தெரியும். இப்ப நீங்க இருக்கீங்க, சம்பவம் நடக்குது, நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க அத அப்படின்னா, இந்த 40 வயது, உங்களுக்கு 40 வயதுன்னா 40 வயதுக்குள்ள இந்த 5 புலன்களின் மூலம் எந்தெந்த சூழல்ல எந்தெந்த டேட்டா உள்ள போச்சோ அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணி நீங்க புரிந்து கொள்ளுதல் நடக்கும் அந்த இடத்துல. ஆமா, கரெக்ட். 50 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் நின்று பார்த்தாருன்னா அந்த சம்பவத்தை 50 வயது டேட்டாவை பயன்படுத்தி அவரு இதுக்கு முன்னாடி என்னென்ன உள்வாங்கணும் அதை வச்சு அந்த சம்பவத்தை வச்சு ஒரு புரிந்து கொள்ளுதல் நடக்கும். கரெக்ட். இதுவே ஒரு வெளிநாட்டுக்காரர் அதை பார்த்தாருன்னா யூடியூப்ல அல்லது இதுலயோ அவரோட டேட்டா வச்சு
அவர் புரிஞ்சுக்குவாரு. அவர்கிட்ட ஒரு புரிதல் நடக்கும். கரெக்ட். இதுல அப்ப அப்ப நிகழ்வு ஒண்ணுதான், அது அவங்களுக்குள்ள இருக்கிற டேட்டானால அது புரிஞ்சுக்கப்படுது. சில பேர் இது சரிம்பாங்க, சில பேர் தப்பும்பாங்க, இது சரியில்லை, இது பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நிகழ்வு ஒண்ணுதான், வேறு வேறு மனிதர்களால வேறு வேறு டேட்டாக்கள் இருக்கிறதுனால அவர்கள் அதை பயன்படுத்தி புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா ஜி? யாரு புரிதல் கரெக்ட்? அப்படி ஒரு கேள்வி வருது. யாரு புரிதலும் கரெக்ட் இல்ல. ஓகே. ஏன்னா அவங்க அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்க டேட்டா வச்சு புரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்ட். புரிதலற்ற ஒரு தன்மை இருக்குது, அதுதான் உண்மை உணர்தல். ஓகே ஓகே. தட் இஸ் கால்டு பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதோட உச்சம். இப்போ நம்ம இன்னொரு கேள்வி ஜி, இப்ப நீங்க கடந்த முறை நம்ம பேசும் பொழுது ஒரு வாழ்வியல் முறையை நீங்க சொன்னீங்க. அதாவது 8 மணி நேரம் முழுக்க வேலைக்காரனை சிறப்பா பயன்படுத்துங்க, 8 மணி நேரம் பயன்படுத்தாமல் இருங்க, இன்னொரு 8 மணி நேரம் நீங்க முழுக்க ஓய்வில் இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. ஒரு ஒரு உணர்வாளரா உங்களுடைய வாழ்வியல் முறை என்ன? அதை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்ப பாவம் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற அந்த தன்மையில சொசைட்டி பாக்குறப்பதான் எனக்கு ஒரு புரிதல் கிடைக்குது. ஓகே. என்ன புரிதல்னா, ஒரு 24 hours per டேல இருக்கு, அதையும் டிவைட் பண்ணக்கூடாது 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 8 பிரிக்கணும். இந்த 10 வருடங்களா அந்த 3 8 பிரிச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஓகே. ஆமாங்க ஆமாங்க. நான் இந்த 8 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறேன்னா, யார் என்னிடம் என்னுடைய அனுபவ பகிர்வை கேட்கறாங்களோ அவங்களுக்கு டெடிகேட்டடா ஆழமா என்ன உணர்தல் உச்சத்தை நான் உணர்ந்தனோ அந்த தன்மையில இருந்து அழகா சொல்லி கொடுத்துருவேன். அதை பத்திய விளக்கங்கள், அதை பத்திய பயிற்சிகள், இது எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்துருவேன். ஓகே ஓகே. சொல்லி கொடுத்துட்டு அமைதியா உட்காந்துருவேன். மீதி 8 மணி நேரம் எந்த இடத்துலயும் சிந்தி. இப்ப உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்தேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னா எஸ் குட் அக்செப்ட் அப்படின்னு நம்ம எடுத்து கொடுப்போம். அவ்வளவு டெடிகேட்டடா இருந்து நான் அந்த இடத்துக்கு போயிருவேன். எந்த இடத்துக்கு? அந்த 2வது 8 மணி நேரம் தாட்லெஸ்க்கு நான் போயிருவேன். தாட்லெஸ். ஓகே ஓகே ஓகே. அப்ப வண்டி ஓட்டும் பொழுது தாட்லெஸ் போவீங்களா, அங்க போவீங்களா, இங்க போவீங்களான்னு கேட்டா நிச்சயமா ஒரு வேலைக்காரனை எந்த அளவுக்கு குறைவான டேட்டா வச்சு வேலை வாங்க முடியுமோ, எந்த அளவுக்கு டைலூஷன் பண்ணி வேலைக்காரன் வந்துட்டாவே அவன் வேலை வாங்கினா டேட்டா வந்துருவான். ஆனா யார் ஓனர்? இதுதான் கேள்வி. யார் ஓனர்? ஓனர் நானு. அப்ப அவங்ககிட்ட வேலை வாங்குற தன்மையில நான் என்ன பண்ணுவேன், அழகா வேலை வாங்கிக்கிட்டே போய் இறக்கிட்டு, ஆனா அவனும் சில நேரத்துல எமோஷன் ஆவான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், நிதானமா ஏதாவது குறுக்க வந்துருச்சு. அதாவது 2வது 8 மணி நேரத்துல சொல்றீங்க? 2வது 8 மணி நேரமோ எது மேபி. ஆனா வேலைக்காரனை நீங்க வேலை வாங்குற தன்மையில இருக்கீங்களா? அதான். அப்ப ஃபர்ஸ்ட்லயே கூட நடக்கும். நம்ம வேலைக்காரங்கிட்ட ஆமா, ஏதோ ஒரு வேலையில இருக்கும் போது நடக்கும். ஆமா. அப்ப வேலை வாங்கும் பொழுது வண்டியில அப்படியே நிதானமா செல்ஃப் கமாண்டிங்லயோ அல்லது ஆட்டோகிராசி பயிற்சியிலயோ அல்லது நானாக அப்படிங்கிற அந்த வார்த்தைகளற்ற அந்த தன்மையிலேயே கூட வண்டி போகும். விட்னஸா நம்ம பார்த்துட்டு இருப்போம், அது வார்டுக்கு போகும். அப்ப யாராச்சும் ஒருத்தர் குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்பான்டனியஸா வேலைக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு 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 ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, ஸ்பான்டனியஸா கொடுப்பாப்புல. நல்லா பண்ணுங்க, நீங்க கடல்ல நீந்துறீங்க, நீங்க கடல்ல நீந்திட்டு இருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். கடல்லன்னு இருந்துட்டா நீந்தி தான் ஆகணும், கடல்லன்னு இறங்கிட்டா நீந்தி தான் ஆகணும். கண்ணை முழிச்சிட்டீங்க, எனர்ஜியை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க மைண்டோட வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா எப்படி வாழ்றீங்க, யாரு ஓனரா இருக்கிறாங்க, இங்கதான் பாயிண்ட். யாரு சுயம் முதலாளியா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இதுதான் உணர்வாளருக்கும் சாதாரண மனிதருக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப சராசரி மனுஷன் என்ன பண்றான், நீந்துறான். அந்த கடல்கிற மனம்ங்கிற கடல்ல நீந்துறான். நீந்தி கடைசியா வீட்டுக்கு போய் சேர்ந்தா கை வலிக்குது, காலு வலிக்குது, தலை வலிக்குது, முதுகுல அடிபட்டுருச்சு, காலில் வீக்கம் வந்துருச்சு அப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கிறான்.
ஏன்டானா இந்த நீந்தி வரும்பொழுது அவ்வளவு விபத்துகளை சந்திக்கிறாப்புல. ஓகே ஓகே அவங்ககிட்ட பிரச்சனை, இவங்கிட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது 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 நடக்கல, இது நடக்கல, இது நடக்கல, அது நடக்கலன்னு. கரெக்ட். கரெக்ட் கரெக்ட். இது மனம்ங்கிற கடல்ல நீந்தியாக வேண்டிய கட்டாயத்தில் நீந்துறாப்புல. பட் நம்ம எப்படி நீந்துறோம்னா, வண்டி போயிட்டு இருக்கிறோம்னா டக்குன்னு குறுக்க யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா மனம் சல்லுன்னு வருவாப்புல, சல்லுன்னு வரும். ஏன்னா நான் போயிட்டு இருக்கேன், நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன், நிதானமா போயிட்டு இந்த இடத்துல வந்து டக்குன்னு ஒரு இண்டிகேட்டர் போடாம ஒரு குறுக்கீடு வருது, குறுக்கீடு வருதுன்னா உடனே அவர் வரும். அப்படி ஏன்னா மனம் கடல்ல இருக்கிறோம் ஓகே ஓகே பண்ணி ஆகணும். அப்படி அந்த மாதிரி பண்ணன உடனே டக்குன்னு சுயம் வருவாங்க அந்த இடத்துல. என்ன உனக்கு இங்கதான் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, என்ன ஆச்சு உனக்கு, ஓகே தானே போயிட்டு இருந்த, ஏன் திடீர்னு எமோஷன் ஆகி 2 வார்த்தை சொல்ற, என்ன அர்த்தம்? அவன் சொல்லல, மனசுக்குள்ள நடக்கிற சொல்றதுக்கு ஆரம்பிச்சான், சொல்லிட்டான், மனசுக்குள்ள சொல்லிட்டான், வெளியில எக்ஸ்போஸ் ஆகல. ஏன்னா என்ன பதில் வரும்னு தெரியாது, அதனால உள்ள சொல்லிட்டான். உள்ள சொன்னதுக்கு அப்புறம் உடனே செல்ஃப் வர்றாங்க. நான் செல்ஃப்ங்கிற நான் வரேன் அந்த இடத்துக்கு. என்ன ஏன் எமோஷன் ஆகுது அப்படின்னு கேட்டு நல்லா தானே போயிட்டு இருந்த, அவன் வந்துட்டான். அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. பாவம் அவன் என்ன பண்ணுவான்? ஓகே டெலிட் டெலிட். அப்பவே அந்த இடத்துல டெலிட் அத அப்படியே ஆசிட்டிஸ் விட்டுட்டு அடுத்து உங்க பயணத்தை இப்படி போயிட்டு இருந்தா உண்மையில வந்தா கூட எந்த ரியாக்ஷன் இல்லாம ஒரு பொன்முறையோட அப்படியே போலாம். இது வந்து பிகினிங்ல அப்படியே போக 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 ஏன்னா கடைசியா உங்ககிட்ட நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் எல்லாவும் இருக்கிறீங்கிறப்ப அங்க என்ன இருக்க போகுது? இவனை பயன்படுத்தினா இவன் இயல்புல அது வரும். ஓகே. அப்ப இந்த மனசுல நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷனை நீங்க வெளியில எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வரும். ஆமா, நிச்சயமா வரும். இந்த 2 பேருக்கு நடந்த கான்வர்சேஷன்ல என்ன ஆகும்? ஒரு 3 மணி நேரம் டிஸ்டர்ப் ஆகும் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம். கண்டிப்பாக சில நேரங்கள்ல வந்து நாள் கணக்குல கூட நம்மளுக்கு அதுக்கப்புறம் அதோட வீரியத்தை பொறுத்து அது அப்படியே ஸ்டேக்னண்டா வச்சிருந்து வாய்ப்பு வரும்பொழுது பயன்படுத்துற மாதிரி அதை வந்துட்டு நினைவு கூறுதல் மூலம் அடிக்கடி எண்ணமா வந்து தொந்தரவு பண்ணி அந்த ஈவினிங் அந்த ஒரு நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு படுத்து கிடக்கிறான்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு இந்த சம்பவம் எல்லாம் வந்து நிற்கும். அப்ப எவ்வளவு ஷார்ப்பா நம்ம அணுக வேண்டியது இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எல்லாருமே பிரபஞ்சத்தோட ஈக்குவல் பார்ட்டுங்க. தெரிஞ்சவங்க உணர்ந்தவங்க என்ன பண்ணலாம்? எஸ் குட் அக்செப்ட் அந்த தன்மையில இருக்கலாம். எஸ், இதுதான் வித்தியாசம். அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா ஜி, இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, மனம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம பார்ப்பது, எப்படி டீல் பண்றது, எப்படி கையாளுறது? ஃபர்ஸ்ட் அதுக்குதான் நம்ம என்ன சொல்லிடுறோம், ஃபர்ஸ்ட் 8 மணி நேரம் எல்லா இடத்துலயும் இருங்க, எல்லாம் டீப்பா மைண்ட பயன்படுத்துங்க. அப்படியே விட்டுட்டு உட்காருங்கிறேன். 8 மணி நேரம் அப்படியே உட்கார முடியுமான பயிற்சி எடுங்க, முயற்சி எடுங்க. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கனெக்ட், டிஸ்கனெக்ட், அது ரிலாக்ஸேஷன். 3வது ரிலாக்ஸேஷன், கனெக்ட், டிஸ்கனெக்ட், ரிலாக்ஸேஷன். இப்படி டிஸ்கனெக்ட் பண்ண முடியுமானா ஏன் முடியாதுங்க? உங்க வேலைக்காரன் நீங்க வேலை வாங்குங்க, இல்லைங்க 1008 பிரச்சனை கனெக்ட்ல இருக்குதுங்க, அது எப்படிங்க டிஸ்கனெக்ட்? முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. இப்ப இந்த யூனிவர்ஸோட பிளானே உங்களை ரிலாக்ஸேஷன் ஏன் கொடுக்குறாங்க? 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஏன் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க? தூங்குறதுக்கு. அதுவும் டிஸ்கனெக்ட் தான். அதுவும் ஒரு வகையான டிஸ்கனெக்ட் தான். அப்பா நீ இவ்வளவு தூரம் இருந்தீல, இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் நீ மேற்கொண்டீல, அடைஞ்சு டிஸ்அப்பியர் ஆகு, டைலூஷன் ஆகு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுதான் தளர்வை கொடுக்குது.
ஓகே, அதுதான் நமக்கு தூக்கம். சொல்றாரு. ஏன் அதுவா நம்ம இடையில ஒரு பிரேக் எடுக்கலாமே, ஒரு பிரேக் அது எடுக்காதனால தானே இன்னைக்கு மனித குலம் அறிவியல் சார்ந்து ஆப்ஜெக்ட் சார்ந்து முழுக்க முழுக்க தான் இருக்கிறதே தெரியாம தொலைச்சி தற்காலிக தீர்வை தேடிக்கிட்டு இருக்குதுங்கிறதான இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். கரெக்ட். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல 8 ஹவர்ஸ்ல அந்த இடத்துலயும் மனசு எப்படி அணுகிறதுன்னு நீங்க கேக்குறீங்க. அந்த இடத்துல தான் பக்தர் ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லி தராங்க. ஓகே, எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டாவே பாருங்க, எல்லாரையும் டேட்டாவே பாருங்க. ஓகே, நீங்க டேட்டா அல்லங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே, இது புரிதல் நிலையில வச்சிருக்கீங்க, இந்த உணர்தல் நிலைக்கு வரல. உணர்தல் நிலைக்கு 8 மணி நேரம் இருக்குது. ஆனா இந்த 8 மணி நேரத்துல நான் மேக்சிமம் என்னை டைலூட் பண்ணிக்கிட்டு என்னுடைய பயணத்தை நான் பயணத்துல இருக்கணும். அதே நேரத்துல விபத்துகளை குறைக்கணும். அதே நேரத்துல நான் போய் படுத்தா தூக்கம் வரணும். அதே நேரத்துல மத்த இன்னொரு 8 மணி நேரத்துல முழுசா அந்த 8 மணி நேரத்தை நான் பயன்படுத்தணும். இந்த 8 மணி நேரம் எனக்கு அந்த 8 மணி நேரத்துக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் டேட்டாவை பாருங்க. ஓகே, நாட்டிய டேட்டாங்கிறது மனசுல பிக்ஸ் பண்ணிக்க. நான் டேட்டா அல்ல, நான் ஆப்ஜெக்ட் அல்ல அப்படின்ட்டு. அங்க ஒரு டேட்டா பேசிட்டு இருந்தது. டேட்டா கிட்ட நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், இந்த டேட்டா நான் வாங்கினேன், இந்த டேட்டாவை நான் வச்சிருக்கிறேன், இந்த டேட்டா கூட பேசிட்டு இருக்கிறேன், இந்த டேட்டாவை இருக்கிறேன், இந்த டேட்டாவை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன், இந்த டேட்டா கூட கலந்து இந்த டேட்டாவை பார்த்து எல்லா டேட்டாவுடைய அணுகுமுறையில டேட்டாவுடைய பார்வையா மாத்திட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது கிடைக்கும், ஒரு டிஸ்கனெக்ட் கிடைக்கும். உங்க ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். எதுவுமே உங்களை ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்பான்டேனியஸா வரக்கூடிய எண்ணங்கள் என்னாகும், சிந்தனைகளா, யோசனைகளா, கற்பனைகளா டிரான்ஸ்பர்மேஷன் ஆக மாட்டாங்க. நம்மளுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க. நீங்க தொலைய மாட்டீங்க. டேட்டாங்கிறப்ப உங்க டிஸ்கனெக்ட் ஆகி போகுது. அடுத்த செகண்ட் போர்ஷனு குழந்தையா பாருங்க. ரெண்டாவது 8 மணி நேரத்துல ரெண்டாவது 8 மணி நேரம் குழந்தையா பாருங்க. 8 மணி நேரம் கூட இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் 8 மணி நேரத்திலேயே குழந்தையா பாக்குறீங்களா, டேட்டாவா பாக்குறீங்களா, நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொடுத்தாச்சு, பயிற்சி கொடுத்தாச்சு. நீங்க இதெல்லாம் ஒரு அணுகுமுறை, எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கங்க. இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற மைண்டுங்கிற விஷயத்தை எப்படி அணுகிறதுங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேங்க. சுயம் எப்படி அணுகிறது, குழந்தையா பாருங்க. எப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா அத குழந்தையா பாருங்க. அந்த குழந்தை அடம் பிடிக்கதான் செய்யும். நல்லது எது கெட்டது எதுன்னு சுயம்ங்கிற உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், எப்படி இந்த குழந்தைய வழிக்கு கொண்டு வரணும்னு குழந்தையா பாவிச்சு அவங்களை கூட்டிட்டு போங்க. குழந்தையா பாவிச்சு மனசை கூட்டு போங்க. ஏன்னா அது அந்த குழந்தை அதுக்கு தெரியாது, ஆகிற வரைக்கும் அதுக்கு தெரியாது. எக்ஸிக்யூட் ஆழி அடி வாங்கினாதான் அதுக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு தெரியுது என்னன்னு, இந்த எண்ணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சா அங்கேயே என்ன பண்றீங்க, அதை சிந்தனையாகவும் யோசனையாகவும் வளர விட வேண்டாம், அங்கேயே நிறுத்துங்க. லைக் தட் சைல்ட். கரண்ட் கம்பிய குழந்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா குழந்தைக்கு தெரியாது, கரெக்ட், உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க என்ன பண்ணலாம், ஒரு அடி கூட விட்டு அந்த குழந்தைய அதுல இருந்து தற்காத்துக்கு. கரெக்ட். அந்த மாதிரி இந்த குழந்தைய பாவிக்கிற மாதிரி பாவிச்சு அதுக்கு தெரியாது. அதை நம்ம என்ன பண்ணணும், இக்னோர் பண்ணணும், டெலீட் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, இதுக்கு கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கூடாதுன்னு அப்படி லைக் தட் டேட்டாஸ் எல்லாம் குழந்தை மாதிரி பாவிச்சு அழகா நீங்க வழி நடத்துனீங்கன்னா நீங்க ப்ராப்பராவே நீங்க மைண்ட சரியா அணுகிற அந்த தளத்துக்கு வந்துடும். ஓகே. நீங்க இப்படிதான் அந்த வாழ்வியல் முறையில அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நீங்க இப்படிதான் அணுகிட்டு இருக்கீங்க. நிச்சயமா. ஓகே ரைட். ரொம்ப நன்றி ஜி, இவ்வளவு நேரம் டீட்டெயில்டா உங்களை பத்தி இந்த புரிதலை பத்தின சில விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க.
மக்கள் வந்து யாராவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வாட்ஸ்அப் என்ன டிஸ்பிளே பண்றோம், நேரடியா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி ஜி மிக்க உங்களுடைய நேரத்துக்கு. மிக்க மகிழ்ச்சி. நன்றி படுவோம்.